எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஏன் உங்கள் மேலே உங்களுக்கே இவ்வளோ பெரிய சந்தேகம்? அப்படி ஒரு அஷ்யூரிங் மெசேஜ் தான் இன்றைக்கி நம்ம டேரோ ரீடிங்கில் நான் பார்த்துருக்கேன். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஏஞ்சலிக் கார்டு ரீடிங். இந்த வாரம் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்காக நான் எடுத்த ஒரு ரீடிங் தான். மிராக்குலஸான ரீடிங்காக இருக்கணும், உண்மையான ரீடிங்காக இருக்கணும்னு நினச்சி தான் இந்த ரீடிங்கை நான் பண்ண உட்காந்தேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ செல்ஃப் டவுட்டில் நம்ம எல்லாம் நம்மளையே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருந்திருக்கு, நிறைய விஷயங்களில் நம்ம அடி வாங்கியிருக்கோம், கற்றுக்கிட்டு இருக்கோம், நிறைய அனுபவங்கள் நமக்கு இருந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமான தருணங்களை எதிர்பார்த்து அது சந்தோஷமாகவும் அமைஞ்சிருக்கு, நாட் ஸோ குட்டாகவும் அமைஞ்சிருக்க நாட்களும் உண்டு. பட் எதாக இருந்தாலும் சரி, நம்ம அடுத்து ரெசிலியண்ட்டாக அடித்து சரி அடுத்து என்னன்னு வெளியில் வரோம் பாருங்களேன். அந்த தன்னம்பிக்கை நமக்கு இருக்கும் பொழுது உங்கள் கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்களை கேட்கணும்னு நினைக்கிறாங்க. நீ சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கியா இல்லையான்னு ஏன் அப்பப்போ உனக்கு சந்தேகம் வருது? எல்லாமே நீ பார்த்துருக்க, எல்லாமே உனக்கு நல்லபடியாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. வாழ்க்கை ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். கிடைக்காதுன்னு நினச்சது கிடைக்கும், கிடைக்கும்னு நினச்சது கிடைக்காம போகும். பட் எல்லாமே நீ திரும்பி பார்க்கும்போது உனக்கு நல்லதாக தானே அமைஞ்சிருக்கு. அப்புறம் ஏன் நீயே உன்னை சந்தேகப்பட்டுக்கிற? நீ சரியான பாதையில் தான் போறியா இல்லையான்றது உன்னோட அனுபவங்களே சொல்லுமே. பொறுமையாக இரு, எல்லாமே சரிவர நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற பியூட்டிஃபுல்லான அஷூரன்ஸ் மெசேஜ் தான் இன்னைக்கு எனக்கு இந்த கார்ட் ரீடிங் வழியாக கிடச்சிருக்கு. அதற்கு மிக்க நன்றி. இந்த செல்ஃப் டவுட்டுன்றதே நம்மளே நம்ம கேள்வி கேட்டுக்கிற ஒரு விஷயம் இல்லையா? இது நடக்குமா? நடக்கலைன்னா நான் என்ன பண்ணணும்? நடக்கலைன்னா நான் மட்டும்தான் ஃபீல் பண்ணுவேனா, இல்லை என்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன தாழ்வாக நினச்சிருவாங்களா? என்ன இது கூட உன்னால் பண்ண முடியலையா அப்படின்னு நினச்சிருவாங்களா? அதான் அது ரொம்ப முக்கியம் இல்லை. இன்ஃபேக்ட் நமக்கு நாமே பதில் சொல்லிக்கிறத விட, திருப்பி சொல்கிறேன், நமக்கு நாமே பதில் சொல்லி ஆறுதல் பண்ணிக்கிறத விட மற்றவர்கள் நான் இதில் தோத்துட்டேன், இல்லை நான் இதை சரிவர பண்ணலைன்னா மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, அந்த மற்றவர்கள் தான், அந்த ஒரு காம்பனண்ட் தான் அவங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் தான் நமக்கு நிறைய செல்ஃப் டவுட்டை கொடுத்துக்கிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு நிறைய கேள்விகள் நம்மளே நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம். ஏன் இந்த விஷயம் சரியாக நடக்கலை? நான் தப்பாக பண்ணிட்டேனா, இல்லை தப்பாக பண்ணுற அளவுக்கு என் மூளை வேலை செய்யலையா, என்ன வேர் இஸ் இட் கோயிங் ராங், இப்படி நிறைய கேள்விகள் நம்மளே நம்ம கேட்டு தொலைச்சிக்கிட்டு இருக்கோம். கேள்வி கேட்குறது ரொம்ப ஈஸி, பதில் சொல்கிறது தான் கஷ்டம் அப்படின்ற மாதிரி நமக்கு நாமே ஒரு 1000 கேள்விகள் கேட்டு நம்ம மூளையை ஒரு கேள்விக்கான ஒரு டப்பா, புதிர் டப்பா மாதிரி மாற்றி வச்சுருக்கோம். இது ஏன் நடக்கலை, இது என்னாச்சு? பட் நம்மளுக்கு எதுக்குமே பதில் கிடைக்காதில்ல, பதிலும் தெரியாதில்ல. ஒரு விஷயமும் மாற்றமாக தான் இருக்குது. சில நேரம் பதில் கிடைக்குது, சில நேரம் பதிலே கிடைக்க மாட்டேங்குது, சில நேரம் வரக்கூடிய பதிலை கூட நம்ம திருப்பி சந்தேகப்பட்டுருவோம். இது சரியான பதில் தானா, சரி இன்னொரு தடவை இது ஆகட்டும், நான் பார்த்துக்கிறேன், இன்னொரு தடவை. வி வாண்ட் த பெஸ்ட் ஃபார் அஸ். அதுவும் அந்த பெஸ்ட்டு மற்றவர்கள் நம்மளை பார்த்து வியக்கத்தக்க கூடிய வகையில் இருந்தால் நமக்கு ரொம்ப பெருமை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பெருமை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் எது நடந்தாலும் சரி, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எது நடந்தாலும் சரி, நான் அது ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறேன். என் வாழ்க்கையில் நான் பார்க்காததா, என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்காத விஷயங்களா, எதுக்கு நான் இப்படி ஒன்றொன்றுக்கும் துவண்டு கஷ்டப்படணும்? பணம் இல்லையா, சரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை போராடி நான் சம்பாதிக்க போகிறேன். உறவுகள் இல்லையா, தெளிவான உறவுகள் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் நல்லது. திருப்பி நம்ம வாழ்க்கைக்குள்ளே நம்மளை குழப்பக்கூடிய அந்த உறவுகள், திருப்பி வரக்கூடிய அந்த சம்பவங்கள் எதுவுமே நமக்கு தேவையில்லை. உறவுகள் இல்லாமல் சில நேரத்தில் இருந்துடலாம். அப்படி யோசிச்சா தனிமையும் நம்மளை கொல்லுதே. தனிமை மாதிரி ஒரு கடினமான ஒரு விஷயம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லைன்னு கூட சொல்லலாம். அப்போ சரி, நம்மளும் போலியாக ஒரு சில உறவுகளை நம்ம வாழ்க்கைக்குள்ளே வச்சுக்கலாமா? இதெல்லாம் தான் நான் கார்ட்ஸை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ கார்ட்ஸில் ரொம்ப அழகான ஒரு பதில் எனக்கு வருது. அந்த போலியான உறவுகளுக்கு கூட நீயும் போலியாக இருந்துட்டேன்னாவே நல்லாயிருக்கும், நீ ஏன் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிற? ஏன்னா நான் என்ன நினைப்பேன்னா, போலியாகவே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். பட் அந்த போலியான உறவுகளுக்கு நீயும் போலியாக இருந்துட்டு போ. அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, ட்ரீட் அதர்ஸ் த வே தே ட்ரீட் யூ. அப்போ அது ஞாபகம் வருது. எப்பவுமே கருணை காட்டி அன்பை கொடுத்து நம்ம வச்சுக்கிட்டே இருந்தால் திடீர்னு ஒரு நாள் நம்ம முதுகில் குத்துறாங்க. அப்போ அவங்க குத்துறாங்கன்னு தெரியும் போது நீ குத்த வேண்டாம், பட் ஒதுங்கி நில்லுன்றது இருக்குல்ல, அதுதான் இன்றைக்கி உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வாவ். அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா, நீ உன்னையே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காத. உனக்கு வரல, உனக்கு முடியல, உனக்கு சாமர்த்தியம் பத்தலை, இதெல்லாம் வெளியில் இருக்கிறவங்க சொல்லட்டும், அது அவங்களுடைய எண்ணம். அவர்கள் நம்ம வாழ்க்கையை வாழலைல்ல. ஸ்டாப் கிரிட்டிசைசிங் யுவர் செல்ஃப். நீ நிறைய விஷயம் அக்கம்ப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்க. டே அண்ட் நைட் நீ சில நேரம் ஒன்றை மற்றவர்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்க. இதுதான் எல்லாத்த விட ரொம்ப கொடுமையான விஷயன்றதை உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன்.
தனிமை அப்படின்றது ஒரு கொடுமையான விஷயம்னா, நீ மற்றவர்களுடைய வெற்றியை உன்னோட வெற்றியோட கம்பேர் பண்ணிக்கிறது முற்றிலும் தவறு அப்படின்றதையும் உங்க காட்ஸ்ல பார்க்குறேன். இது நம்ம வாழ்க்கையே ரூயின் பண்ணிருமா, அழிச்சிருமா? யோசிச்சு பார்த்தா உண்மைதான் இல்லை? ஏன்னா ப்ராப்ளி அடுத்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பட் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம ரெசிலியண்ட்டாக தான் இருந்துகிட்ருக்கோம். செல்ஃப் டவுட் அறவே கூடாது. நம்மளை கம்பேரும் பண்ணிக்க கூடாது. அப்போ எப்படி தான் அடுத்தது நான் என் வாழ்க்கையை நோக்கி போகிறது அப்படின்னு நான் காட்ஸை கேட்கும்போது, யூ ஆர் பெட்டர் ஆஃப். ஓகே, தட்ஸ் நைஸ். நம்மளை சுற்றி இருக்கிற மற்றவர்களை விட நம்ம வந்து ரொம்ப மேம்பட்டவர்கள் அப்படின்னு கார்ட்ஸில் வருது. ஆக்சுவலி அது கரெக்டு தான் இல்லையா? சுற்றி எவ்வளோ பேரை பார்க்குறோம், ஏன் என்ன இப்படி பண்ணாங்க அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி நம்மளை யாராவது கேட்டிருக்காங்களா? ஏன் நீ இப்படி பண்ண? யாருமே நம்மளை கேட்டதில்லை. அப்படி கேட்டிருந்தாலும் அவங்க ரொம்ப ஜெனுவனான மனிதர்கள்லாம் கிடையாது. நம்ம போய் ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனேன்னு ஒரு சாரி சொல்கிற அளவுக்கு ஜெனுவனான மனிதர்கள் கிடையாது. அவங்க தான் நம்மளை வந்து 1000 கேள்விகள் கேட்பாங்க. நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்க நம்மளை பெருசாக கேள்விகள் கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் அது கேள்விகளாக இல்லாமல் இப்படி ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம மாறணுன்றது அவங்களுடைய இது கிடையாது, குறிக்கோள் கிடையாது. இப்படி நடந்துக்கலன்னா நம்ம இன்னும் நமக்கு வலிக்காது, எங்கேயும் கஷ்டப்பட மாட்டோம் அப்படின்றது தான் யோசிப்பாங்க. அண்டு நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் தான் நம்ம வாழ்க்கையில் இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ணணுமா அப்படின்றத நிர்ணயிப்பாங்களாம். அதுவும் கரெக்டு தான் இல்லை? கரெக்டு, கார்ட்ஸ் கரெக்ட். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத நிர்ணயிப்பாங்க. ஒரு சில பேர் வந்து என்ன இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க நம்மளையும் அந்த மோல்டுக்குள்ளே எடுத்துருவாங்க. ஒரு சில பேர் என்னாலும் பரவாயில்ல, அடித்து தூக்கி வா, ஸ்டைலாக வா அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவர்களும் நம்ம வாழ்க்கையை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவுவாங்க. ஸோ எக்காரணத்து கொண்டும் இந்த வாரம் நீங்கள் 2 விஷயம் செய்யக்கூடாது. இவ்வளோ நேரம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். பட் இப்போ அடுத்த காலத்தை பார்க்கும்போது எனக்கு தோணுது. ஒன்று, செல்ஃப் பிட்டிக்குள்ளே போகாதீங்க. திருப்பி சொல்கிறேன், செல்ஃப் பிட்டிக்குள்ளே போகாதீங்க. நான் சரியாக தான் பண்ணுறேனா, சரியாக தான் பண்ணுறேனா, சரியாக தான் பண்ணுறேனா. அப்போது சரியாக வரலைன்னா, சரியாக வரல அப்படின்னா நம்ம ஒரு டவுட் மோடுக்குள்ளே போயிடுவோம். ஐயோ இப்படி ஆயிடுச்சு, எனக்கு மட்டுமே இப்படி ஆகுதே அப்படின்ற ஒரு செல்ஃப் பிட்டி மோடுக்குள்ளே போயிடுறோம். இந்த செல்ஃப் பிட்டி மோடுக்குள்ளே போயிட்டோன்னா, நம்ம ரொம்ப இறக்கப்பட ஆரம்பிச்சிட்டோன்னா, நமக்கே நம்ம ரொம்ப இறக்க குணம் அந்த மாதிரிலாம் ஆயிட்டோன்னா, வி வில் கிவ் அப். அதான் 2வது விஷயம். நம்ம விட்டு கொடுத்துரும். வில் கிவ் அப். இல்லை இது எனக்கு வரவே வராது, இது வேலைக்கே ஆகாது அப்படின்னு நம்ம தூண்டு போயிடுறோம். இந்த 2மே இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடாதான். நீங்கள் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கீங்க. ஒரு சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இல்லைன்னா பரவாயில்ல, அவங்களால உனக்கு எந்த வாழ்க்கையில் முன்னேற்றமும் கிடைக்க போகிறதில்ல. நீ செல்ஃப் பிட்டிக்குள்ளேயும் கிவ் அப் மோட்குள்ளேயும் போகாத. அஃப்கோர்ஸ் உன்னை சுற்றி நிறைய பேர் உதவி செய்ய இருக்காங்க. நீ எதிர்பார்க்காத நிறைய பேர் உனக்கு இப்போது உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. வாவ். அண்ட் உன்னுடைய ப்ராப்ளம் ஒன்று மட்டும் கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்ஃபேக்ட் இது உனக்கு ஏற்கனவே தெரியும். பட் இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க வந்து உன்னை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால, இது தப்பு பண்ணிட்டேனா, அது தப்பு பண்ணிட்டேனா, தப்பா 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 தப்பானா ஒரு இடத்துல வாழ்க்கையே தப்பாக இருக்கிற மாதிரி உனக்கு தெரியுது. அதை விட்டு வெளியில் வா. இந்த லாங் ரன் கடைசியாக நீ திரும்பி பார்க்கும்போது நீ நிறைய வளர்ந்துருப்ப, நிறைய முன்னேற்றம் அடைஞ்சிருப்ப. அன்னைக்கு நீ வந்து நல்லா ப்ரீத் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். அது இன்னைக்கா கூட இருக்கலாம், ஒரு 10 நாள் கழிச்சு கூட இருக்கலாம். பட் அதுக்கு மேலே அதை செய்யாத. ஏன்னா அப்போ இன்னும் நிறைய டவுட் வந்துடும். நான் ஜெயிக்கிறேன்னா, ஜெயிக்கிறதுன்றது மட்டும் கிடையாது. அதை பற்றி இந்த பிரபஞ்சத்துக்கு கவலையே இல்லையா. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல. திருப்பி அதே கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. நீ ஜெயிக்கிறியா தோக்குறியான்றது இந்த பிரபஞ்சத்துக்கு கவலையே கிடையாது. இந்த பாதையில் நீ என்ன கற்றுக்கிட்ட, இந்த ஒரு விஷயத்தை அடையிறதுக்குள்ளே நீ என்னெல்லாம் கற்றுக்கிட்டு வந்துட்டுருக்க அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயமா. ஏஞ்சல்ஸ், இந்த பிரபஞ்சம், உங்களுடைய எண்ணங்கள், உன்னுடைய கெப்பாசிட்டியை நீ என்றைக்குமே சந்தேகப்படாத. யூ ஆர் நாட் அ ஸ்ட்ரேஞ்சர் டு யுவர் செல்ஃப். நீ ஏதோ வேற்று மனிதர் கிடையாது. உன்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் முக்கியம். இந்த கடைசி வரைக்கும் பேலன்ஸ்டாக உன்னால் மட்டும்தான் இந்த எண்ணத்தை வச்சுக்க முடியும். இந்த மெசேஜ் உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ இன்னும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா இதை உண்மையாக நம்பு. இந்த மெசேஜில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உன்னிப்பாக கவனி, பொறுமையாக இரு, புரிஞ்சுக்கோ. முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ எப்போ புரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு நீ நிறைய சயின்ஸ் பார்க்க ஆரம்பிப்ப. இந்த பிரபஞ்சம் உனக்கு நிறைய அறிகுறிகளை கொடுக்க ஆரம்பிக்கும். அண்ட் அன்னைக்கு நீ ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுவ. இந்த ஐடியாவை மட்டும் என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மெசேஜ் உனக்கு மட்டும் உதவிகரமாக இருக்க போகிறதில்ல, நிறைய பேருக்கு இது உதவியாக இருக்க போகுது. தட்ஸ் வை அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஹாவ் டு பி பேஷண்ட் டுவர்ட்ஸ் யுவர் செல்ஃப். நீ உனக்காக பேஷண்ட்டாக இருந்துக்கிட்டேன்னா டவுட்டே இல்லாமல் யூ ஆர் சூஸிங் த ரைட் திங். சரியான பாதையை தான் நீ சூஸ் பண்ணியிருக்க. நிறைய இடத்துல நீ விழலாம், உடையலாம், அழலாம். பட்
அல்டிமேட்டாக உனக்கு என்ன வேணுமோ அது உனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் நான் இன்றைக்கி உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். அண்ட் எண்ட் ஆஃப் த டே யூ கோயிங் டு பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். ரொம்ப அழகான விஷயம் இல்லை? இந்த மெசேஜை உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் ஸ்மைலிங்.